அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 மீன ராசி எப்படி இருக்கும், அதில் குறிப்பாக இந்த வாரம் எப்படி இருக்கும்? மீன ராசி அன்பர்களுக்கு வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது, கணவன் மனைவியாக குடும்பத்தோடு செல்லும் பொழுது மிக அற்புதமாக ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளோடு பயணப்படுவீர்கள். அதில் குறிப்பாக உறவுகளில், உறவு முறைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். உறவு முறைகளை சரியாக கையாளுங்கள். குடும்பத்தோடு செல்லும்பொழுது மிக 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 கவனத்துடன் செல்லுங்கள். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நிச்சயிக்கப்படும் அல்லது இதனால் வரை மாப்பிள்ளை இல்லாதவர்கள், மாப்பிள்ளை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு மாப்பிள்ளையால் வருமானம் அல்லது மாப்பிள்ளை வருவார்கள் அல்லது மாப்பிள்ளையுடைய தகவல்கள் கிடைக்கும். அல்லது பெண் பிள்ளை மாப்பிள்ளையாக இருந்தால் இந்த ஊரில் பெண் இருக்கிறது, இந்த ஊரில் பெண் கொடுக்க இருக்கிறார்கள், போய் பார்த்து விட்டு வருவோம். ஆக சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் இந்த வாரம் உங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும் அல்லது நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு மரியாதை கொடுத்து விழா மேடையில் அலங்கரிப்பார்கள். அதே நேரத்தில் விழாக்களுக்கு தலைமை தாங்குவதும் சிறப்பாக இருக்கும். அதில் உங்களுடைய பொருளாதாரங்கள் சற்று கரையும். அதாவது உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் இடத்தில் உங்களுடைய பொருளாதாரம் கரையும். ஆக உங்கள் பொருளாதாரத்தை விழாக்களுக்கு ஏற்றாற் போல செலவுகளை செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இருப்பை சேமித்து கொள்ளுங்கள். என்ன பரவாயில்லப்பா, நல்லா பேசுகிறாரு, நல்ல மனுஷன் வந்தார், நல்லா புகழ்ந்துட்டு என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டு 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்களாக என்ன பண்ணுவீங்க, 8000 கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அதில் பணத்தில் மட்டும் கவனமுடன் இருங்கள். நல்ல வாரம், சுப வாரம். அதே நேரத்தில் அதாவது வயதிற்கு ஏற்ற முறையற்ற ஒரு காதலில், முறையற்ற உறவில் கவனம் இருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காதலிச்சிட்டீங்க, கல்யாணம் பண்ண முடியல, ஆனால் அந்த காதலி இப்பொழுது கை குழந்தையோடு வரும்பொழுது, பேசிக்கொண்டிருக்கும்போது சில உறவுகள் தவறாக புரளி கிளப்புவது ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆக காலம் கடந்த காதலை கொன்று காதலியையும் காதலனையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது கவனமுடன் இருங்கள். இது மட்டுமே இந்த மீன ராசிக்கு இப்பொழுது குறிப்பாக காதலித்தவர்களுக்கு மட்டுமே இது தவிர வேறொன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மீனம் சுப விழாக்களுக்கு சென்று நல்ல நட்பையும், உதாரணம் பாருங்க, எம்எல்ஏ பார்க்கலாம், எம்பி பார்க்கலாம், அந்த உறவுகளுக்கு பார்க்கலாம், நல்ல மரியாதை கிடைத்துவிடும். எப்பொழுதும் 99% மரியாதை கிடைத்த இடத்தில் 1% ஒரு கஷ்டங்களும் இருக்கும். ஆக அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் என்றால், கன்னி பெண்களையும் கவனமுடன் பேசுங்கள், அது சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆக இந்த வாரம் சந்தோஷத்தின் உச்சம், நண்பர்களின் விழா கொண்டாட்டம் மீனத்திற்கு. நன்றி, நமஸ்காரம்.